ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு சண்டே டிஐஎம்எல் vlog இருக்க போகுது. அண்ட் சண்டே மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் இன் ஸ்பெஷலான பாத்திரம் அதை எப்படி சீசன் பண்ணுறேன் அப்படிங்கிறது குட்டி கார்டன் செட்டப்புக்கு ப்ரெப் ஒர்க்ஸும் அண்ட் வந்து ஒரு டிஐஒய்யாக வந்துட்டு நம்மளோட கிச்சனில் இருக்க கபர்ட்ஸுக்கு ஒரு ரேக்கும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்டாக வீக்லி மார்னிங் 3 days வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் தான், அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை குடிப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்தோன்னே வெறும் வயிற்றில் இந்த அசிட்டிக்கான பொருள் வந்து சாப்பிடக்கூடாது. அண்ட் இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்காக சீரகம், மிளகு அண்ட் சால்ட் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கேரட்ஸ், பீட்ரூட்ஸு, பூசணிக்காய், சொரக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் குடித்தா போர் அடிக்கும்ல, அதனால இன்றைக்கி எந்த வெஜிடபிளும் சேர்க்காம வெறும் நெல்லிக்காய் அண்ட் கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி ரிச்சாக இருக்கனால ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்தாச்சு. முந்தின நாள் தான் வந்து இட்லி தோசை மாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் சரி எப்படி இட்லி வருது நம்ம ஆட்டின மாவு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இட்லி வந்து ஊற்றினேன். சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. அது வந்து இது குட்டி குட்டி இட்லி தான். அந்த இட்லி போட்டோன்னா குக்கரோடைய ஸ்டீமரு அண்ட் இந்த இட்லி பிளேட்ஸோடய வந்துச்சு செட்டாக. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஆஃப் 3னா ஒரு 2 வாட்டி ஊற்றி எடுத்தாலே வந்து பர்ஃபெக்டாக வந்து பற்றிடும். அதனால் நான் பெருசாக இட்லி பாட் வாங்கணும்னு வந்து நினைக்கல. இதுவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கார்டனிங் ஒர்க் இருக்குது. லாங் ஆகோ இப்படி ஒரு 3 monthsக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடு ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பித்தனால அப்படியே இது வாங்கினது வந்து தொடவே இல்லை. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற இந்த டெரஸ் கார்டன் கிட்டு. இதில் வந்து ஒரு 3 கொக்கோபிட் கேக்ஸ் வரும். அண்ட் கூடவே சீட்ஸு, கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸு, அப்புறம் கொஞ்சம் பெஸ்டிசைட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா வந்து உதிர்ந்து வந்துடும். ஆனால் நான் முன்னாடி நாள் வந்து சோக் பண்ண மறந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த வேலையை சண்டே முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த இடத்துல தான் வந்து கார்டன் செட்டப் மண் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால் அந்த இடத்துலேயே வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஊறினதுக்கப்புறமா என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணி அதை பிச்சு கொடுத்துட்ருந்தான். ஆனால் அது கொஞ்சம் ஈஸியாக தான் டக்கு டக்குன்னு வந்துடுச்சு. இது கூட பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊற்றி தண்ணி வச்சுட்டு ஒரு ½ டேக்கு அப்புறம் பார்த்தோன்னா கூட நல்லா வந்து சாஃப்டாக ஊறி வந்துடும். இங்கே இந்த எல் ஷேப்பில் இருக்க அந்த குட்டி ஸ்பேஸில் தான் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். கொக்கோபீட்டு அண்ட் கார்டன் சாயில், கொஞ்சம் மேன்யூர். அது ஒரு வாரம் வந்து ஆற போட்டதுக்கு அப்புறமா பிளான்ட்ஸ் வந்து நட்டு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கார்டன் சாயில் வந்து நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அதையும் இந்த கொக்கோபீட்டும் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா 30% கொக்கோபீட்டு, 30% வந்து ஏதாச்சும் ஒரு மேன்யூர், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் அந்த மாதிரி தொழு உரம் போட்டுட்டு வந்து செம்மண் இல்லை மணல் வந்து கலந்து போட்டுக்கலாம். என்ன வச்சா இருந்தாலும் ஒரு வாரம் வந்து ஆற போட்டதுக்கப்புறமா பிளான்ட்ஸ் நட்டு வைக்கணும். இது ஓபன் பண்ணிரவா? இதெல்லாம் தான் லேட்டஸ்ட்டாக வாங்கின கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷனு. இது வந்து ஒரு ஸ்கில்லட் பேனு, ஒரு ஆப்பச்சட்டி, ஒரு டீப் கடாய், அப்புறம் ஒரு பணியாரக்கல், இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் இது போக தோசைக்கல் அண்டு சப்பாத்தி போடுறதுக்கான ஒரு டவா வந்து வாங்கியிருந்தோம். இன்றைக்கி மீன் பொரிக்க இது, மட்டனுக்கு இது ரெண்டையும் இப்போ சீசன் பண்ணணும். ஓகே, அத்தாடி ஒத்த கையில் தூக்கவே முடியாது. நானே ஒத்த கையில் டம்பிள்ஸ் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் போல். என்ன வெயிட்டு? 10 கிலோ. எங்கே இப்போது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி சீசன் பண்ணிடலாம். எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. கடையில் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா பாத்திரம் விளக்குறதுக்கான சோப்பு, லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஏதாச்சும் போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா டார்க் ப்ரௌனாக நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அதை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். நமக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணும் போதே வந்து அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் வந்து போயிடும் வெசலில் உள்ளதில். அதனால் வெங்காயம் வந்து நம்ம கருப்பாகாது. அப்படி உங்கள் பாத்திரம் வந்து வெங்காயம் வந்து கருப்பாகுது, இன்னும் கருப்பு கலரில் ரிலீஸ் பண்ணுது பாத்திரம் அப்படின்னா
கூட 2 வாட்டி சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வெங்காயம் அதே மாதிரி போட்டு நல்லா சீசன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கடையில் சொன்னாங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும், இங்கே வாங்குறது அந்தளவுக்கு கருப்பாகாது. அதே மாதிரி ஆகலை. அதில் தான் சீசன் பண்ணுற ப்ராசஸ். ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி பத்திரப்படுத்தி வச்சிட்டோன்னா அவள்தான் நல்ல வருஷ கணக்கில் ஜென்ரேஷன் கணக்கில் இருக்கும். இப்போ வந்து மதுரை ஸ்டைலில் மொச்சக்கால்லாம் போட்டு ஒரு உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து ஒரு 1/2 kg மட்டன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சீசன் பண்ணி வச்சுருக்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு தாளிச்சு வேக வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பெப்பர் மட்டும் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் உப்பு கறி வந்து ரெடி. அண்ட் வந்து அதை அப்படியே வந்து சமைச்சிட்டு வச்சிடக்கூடாது, இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி தான் வைக்கணும். அது வந்து யூஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே கடாயை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு எழுந்திரிச்சா நம்மளோட காலையில் ஊற வச்சுருந்த அந்த கொக்கோ பிட்டெல்லாம் நல்லா ஊறி புசு புசுன்னு வந்துருந்துச்சு மண் கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு டிஐஒய் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சதுனால இந்த கபோர்டில் வந்து ஒரு கபோர்டு மட்டும் தான் இருக்கும். அதில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த எந்த திங்ஸுமே பின்னாடி திங்ஸை எடுக்க முடியாதுன்னு காட்ட முடியாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ரேக்ஸ் விற்கிது. சரி நம்ம கபோர்ட் போட்டுட்டு அந்த வுட்டெல்லாம் கொஞ்சம் மிச்சம் வந்துச்சு, அதை வச்சு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் காமிச்சிட்டு அதை வந்து வந்துட்டு பண்ண வச்சாச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. கீழே வந்து ஒரு பெரிய கட்டை, மேலே வந்து ஒரு சின்ன கட்டை, கீழே 2த்துக்கும் ஸ்டாண்டுக்கு ஒரே சைஸில் இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி போடுறதுக்கு 2 கட்டை, அவ்வளோதான். இது நல்லா வந்து ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேமாக இருக்கிறதுக்காக ஆணி மட்டும் அடித்து வச்சாச்சு 4 பக்கமும். மாமா அப்படி பண்ணுறான் பட்டு ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு முன்னாடி கபோர்டோட உள்ள அந்த ஷெல்ஃப் வைக்க வேண்டிய சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு மரத்தில் வந்து கட் பண்ணோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கதவு பூட்ட முடியல அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அண்டு வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற ரேக்கில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் முன்னாடி இருக்கிற ரேக்லேயே சில ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். பின்னாடி ஷெல்ஃபில் இருக்க ஐட்டம்ஸை ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஹேக்காக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.